வணக்கம் மக்களே, நம்பர் சிஸ்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல உள்ள ஒரு சில கணக்குகளை டிவிசிபிலிட்டி ரூல் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள் இது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, இந்த டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறது இந்த நம்பர் சிஸ்டத்துல மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? ஒட்டுமொத்த ஆட்டிடியூடுக்குமே இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்காவும் இருக்கும். சரிங்களா? எப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு 6 டிஜிட்ல 7 டிஜிட்ல ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதை டிவைட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல அது எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். சரிங்களாங்க? அப்போ நீங்க இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டா எந்த எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் எந்த நம்பர் எதால டிவைட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிடும். சரிங்களாங்க? அதனால நம்ம டைமை சேவ் பண்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நோக்கி நம்ம படிப்போம். சரிங்களா? நாளில் இருந்த நம்பர் சிஸ்டத்தில் உள்ள அந்த கணக்குகள் எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களாங்க? இப்போ 1 பத்தி பார்த்தோம் அப்படின்னா 1 பத்தின பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாது. சரிங்களா? ஏன்னா எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் அது 1ஆல டிவைட் ஆகும். எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் 1ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? மிச்சம் எல்லாத்துக்கும் தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? முதல்ல ஈஸியா இருக்கிறதுல இருந்து போவோம். சரிங்களாங்க? முதல்ல நான் 3ஐயும் 9ஐயும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எந்தெந்த நம்பர்லாம் 3ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களாங்க? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. சரிங்களாங்க? சரி, முதல்ல 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? சரி, ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரிங்களாங்க? ஒரு 5 டிஜிட் நம்பரான 12351 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது 3ஆல டிவைட் ஆகும். எப்படின்னு கேளுங்களேன். இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும், சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். சரிங்களா? சரி, கூட்டிக்கிட்டுமா? 1 + 2 + 3 + 5 + 1. சரிங்களா? கூட்டிக்கிட்டேன். கூட்டினா என்ன கிடைக்கும் எனக்கு? 1 + 2 3, 3 + 3 6, 6 + 5 11, 11 + 1 12. சரிங்களா? சரி, இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு 12ன்னு கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டினதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ஆன்சர் 3ஆல டிவைட் ஆச்சு. சரிங்களா? 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுல் நம்பர் என்ன ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அப்போ ஏதோ ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம 3ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் சம் பண்ணணும், அதை 3ஆல டிவைட் பண்ணணும். அப்படி அந்த சம் 3ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபுல் நம்பரும் என்ன ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும். அப்படிங்கிறது தான் 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? அப்ப எழுதிக்கிட்டுமா? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் பை 3. சரிங்களா? இதுதான் 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? 3ஆல டிவைட் ஆகுது தானே? 1 3 is 3, 4 3s are 12. சரிங்களா? அப்போ இந்த ஃபுல் நம்பரும் என்ன ஆகும்? 3ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களாங்க? அப்போ ஈஸியாவே இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ 9ஆல எப்படி, அதாவது ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை முதல்ல நம்ம சம் பண்ணணும். ஒவ்வொரு டிஜிட்டையும் சம் பண்ணணும். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு அடுத்து சொல்றேன். சரிங்களா? 9153, 9153 ஒரு நம்பரை எடுத்திருக்கேன். சரிங்களா? இது 9ஆல டிவைட் ஆகும். இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு முதல்ல அது எப்படி டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரூல்ஸை நான் சொல்றேன். சரிங்களா? இது மாதிரி அதுக்கான ரூல்ஸை நான் சொல்றேன். சரி, இருக்கட்டும். முதல்ல இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். எப்படிங்கிறத கேளுங்களேன். இதுல நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஒவ்வொரு டிஜிட்டையும் பிளஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ 9 + 1 + 5 + 3. சரி, 9 + 1 10, 10 + 5 15, 15 + 8 15 + 3 18. சரிங்களா? 18 கிடைச்சிருக்கா? இந்த நம்பர், இந்த 18 அப்படிங்கிற சம் பண்ணி கிடைச்ச இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களாங்க? அப்போ இது 9ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 1 9 is 9, 2 9s are 18. சரிங்களா? அப்போ இப்படி இந்த சம்மை இப்படி அந்த நம்பரை சம் பண்ணி அந்த சம் 9ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபுல் நம்பரும் என்ன ஆகும்? 9ஆல டிவைட் ஆகும். அப்போ இனிமேல் என்ன பண்ணா போதும்? இப்படி கூட்டி 9ஆல வகுத்து பார்த்தா போதும். அப்படி வகுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த முழு நம்பரும் என்ன ஆகும்? 9ஆல வகுப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப இதுக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ், சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ்
பை 9 இதுதான் அதாவது 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா. அதாவது 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் இலக்கங்களின் கூடுதல் பை 3, 9னுடைய டிவிசிபிலிட்டி ரூல் இலக்கங்களின் கூடுதல் பை 9. எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களாங்க. சரி இப்போ 3க்கும் 9க்கும் ஆனது பார்த்தாச்சு. இப்போ 2க்கானது 5க்கானது 10க்கானதை பார்ப்போம் சரிங்களாங்க. இது எல்லாத்தையும் அதாவது இந்த 3ஐயும் 9ஐயும் கூட்டி அதுக்கு அடுத்து 3ஆலையும் 9ஆலையும் வகுக்கணும். அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அந்த எண் என்ன சரிங்களா. 3ஆல வகுப்படும் 9ஆல வகுப்படும் பார்த்துட்டோம். இந்த 2, 5, 10 இது எல்லாத்துக்கும் யூனிட் டிஜிட்டை பார்த்தா மட்டுமே போதுமானது சரிங்களா. பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். வாங்களேன் வாங்க பார்ப்போம். சரி ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸி சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பரை நான் எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க. 5 2 5 5 சரிங்களா. இப்படி ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டேன். இந்த நம்பர் அதாவது இந்த நம்பரோட கடைசி சரிங்களா இந்த யூனிட் டிஜிட்டை பாருங்க. கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா. இந்த யூனிட் டிஜிட் என்னவா இருக்கு 5ஆக இருக்கு சரிங்களா. இப்படி யூனிட் டிஜிட் 5ஆக இருந்துச்சுன்னா சரிங்களா இந்த யூனிட் டிஜிட் 5ஆக இருந்துச்சுன்னா இந்த முழு நம்பரும் என்ன ஆகும் 5ஆல வகுப்படும் சரிங்களா. இதுதான் டிவிசிபிலிட்டி ரூல். சரி இப்போ இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. 5 2 5 0 சரிங்களா. இப்படி ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு இதோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு 0வாக இருக்கு சரிங்களா. அப்போ இதுவும் என்ன ஆகும் 5ஆல வகுப்படும் சரிங்களா. அப்போ ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அது 5ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தா மட்டுமே போதும் சரிங்களா. லாஸ்ட் டிஜிட் 5ஆகவோ 0வாகவோ இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் 5ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. அப்போ 5உடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்னது யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். அந்த யூனிட் டிஜிட் 5ஆகவோ 0வாகவோ இருந்துச்சுன்னா அந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 5ஆல வகுப்படும் சரிங்களா. சரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இப்போ 10க்கானதை பார்ப்போம் சரிங்களா. 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப 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 ஈஸி சரிங்களாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 9 2 0 5 0 சரிங்களா. சரி இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த நம்பர் இதுக்கு வேற ஒண்ணுமே பண்ணோம்டா. இந்த நம்பரினுடைய யூனிட் டிஜிட்டை பாருங்க. இந்த நம்பர் அதாவது நான் இப்போ எழுதியிருக்கேன் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு இல்லையா இந்த நம்பர் 10ஆல டிவைட் ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னா இதனுடைய யூனிட் டிஜிட்டையும் பார்க்கணும் சரிங்களாங்க. இந்த யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு 0வாக இருக்கு. அப்போ ஒரு எண்ணோட யூனிட் டிஜிட் 0வாக இருந்துச்சுன்னா சரிங்களா லாஸ்ட் நம்பர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை எவ்வளோ பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது 10ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. என்ன செய்யும் 10ஆல டிவைட் ஆகும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் 10க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னது கடைசி 0ன்னு முடிஞ்சது அப்படின்னா அது என்ன பண்ணும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது 10ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. சரி இப்போ 2க்கானதை பார்ப்போம் சரிங்களாங்க. 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா. 192 சரி அப்போ இதுக்கும் என்ன பண்ணா போதும் யூனிட் டிஜிட் சரிங்களா கடைசியா இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டை பார்த்தா போதும் சரிங்களா. யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு 2ஆக இருக்கு சரிங்களா. அப்போ இப்படி யூனிட் டிஜிட் அந்த யூனிட் டிஜிட் ஆனது 2ஆல வகுப்பட்டுச்சு சரிங்களா. 2ஆல வகுப்படணும் சரிங்களா. 2ஆல வகுப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 2ஆல வகுப்படும் சரிங்களா. கடைசி இருக்க ஒரு டிஜிட் சரிங்களா அந்த ஒரு டிஜிட் மட்டும் என்னவா இருந்தா போதும் 2ஆல வகுப்பட்டா போதும் சரிங்களா. கடைசி அந்த ஒரு டிஜிட் 2ஆல வகுப்பட்டால் போதும் என்ன பண்ணும் அந்த ஃபுல் நம்பரும் என்ன ஆகும் 2ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. சரி அப்போ கடைசி லாஸ்ட் டிஜிட் மட்டும் என்ன ஆகணும் 2ஆல டிவைட் ஆகணும் சரிங்களா. டிவைட் ஆகணும் அப்படிங்கறத நல்லா போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. இங்க நம்மளுக்கு 0 இருக்கா 5 இருக்கான்னு மட்டும் பார்த்தாலே போதும். இங்க என்னாலும் 2ஆல டிவைட் ஆகணும் சரிங்களா. சரி 190 இருக்குன்னு வைங்களேன். இதுவும் என்ன ஆகும் கடைசி லாஸ்ட் டிஜிட் 0ல முடிஞ்சாலும் என்ன ஆகும் 2ஆல அது டிவைட் ஆகும் சரிங்களா. லாஸ்ட் டிஜிட் 0ன்னு முடிஞ்சாலும் அது என்ன ஆகும் 2ஆல டிவைட் ஆகும். அப்புறம் அந்த நம்பரினுடைய யூனிட் டிஜிட் 2ஆல வகுப்பட்டாலும் அந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 2ஆல வகுப்படும். இதான் 2க்கான டிவிசிபிலிட்டி ரூலாக இருக்கும் சரிங்களா. இப்போ இதுல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டியை நல்லா தெரிஞ்சுக்கணும். கடைசி 0ன்னு முடிஞ்சது அப்படின்னா கடைசி யூனிட் டிஜிட் 0வா முடிஞ்சது அப்படின்னா அது எதால டிவைட் ஆகும் 5ஆல டிவைட் ஆகும் 10ஆல டிவைட் ஆகும் 2ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களாங்க. சரி இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம்.
2 பார்த்தாச்சு 3 4 3 5 9 10 இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சா சரி இப்போ என்னத்தை பார்க்க போறோம்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுமா இப்போ இந்த 4 8 16 பார்க்க போறோம் சரிங்களாங்க சரி பாப்போமா முதல்ல 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களாங்க சரி அதாவது ஒரு நம்பர் நான் எழுதிக்கிட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா 198264 எடுத்துக்கிறேன் பெரிய நம்பராகவே இருக்கட்டும் சரிங்களா சரி இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும் சரிங்களா எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு கேளுங்களேன் இங்க கடைசி 2 டிஜிட்டையும் பாருங்க சரிங்களா அதாவது ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும் கடைசி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் பார்க்கணும் சரிங்களா கடைசி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் பார்க்கணும் கடைசி 2 இலக்கத்தையும் பார்க்கணும் சரிங்களா சரி அந்த 2 நம்பரும் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த மொத்த நம்பரும் என்ன ஆகும் 4ஆல டிவைட் ஆகும் சரி இங்க கடைசி 2 டிஜிட் என்னவாக இருக்கு 44 இருக்கு சரிங்களா சரி 44 போட்டுக்கிட்டேன் இது 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சரி டிவைட் ஆச்சு அப்படின்னா இந்த முழு எண்ணும் 4ஆல டிவைட் ஆகும் ஒரு 4 இங்கே ஒரு 4 ஒரு 4 சரிங்களா அப்போ இந்த 2 டிஜிட்டை மட்டுமே நீங்க பார்த்தால் போதும் சரிங்களா அப்போ இது 44 அப்படிங்கிறது 4 டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த முழு எண்ணும் என்னாகும் 4ஆல டிவைட் ஆகும் அப்போ 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னது கடைசி 2 இலக்கங்கள் பை 4 சரிங்களா இது எப்படி எழுதிக்கிறது லாஸ்ட் 2 டிஜிட் பை 4 சரிங்களா இதுதான் என்னது 4க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி புரியுதோ எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு நோட்டு போட்டே ஆகணும் சரிங்களா நோட்டு போட்டு உங்க நோட்டு யார் கேட்க போறா அழகா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா சரி மறந்து போயிடும் இல்ல மறந்து போயிடும் சரிங்களா சரி இப்போ 8க்கானதை பார்ப்போம் சரிங்களாங்க சரி 8க்கானதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் எழுதிக்கிறேன் சரிங்களா 63416 சரியாச்சா சரி இப்போ இந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகும் சரிங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் நீங்க என்ன பண்ணா போதும் ஒரு சில நம்பர்ஸை மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு நம்பர் 8ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியா இருக்கக்கூடிய 3 டிஜிட்டை பார்க்கணும் 3 இலக்கத்தை பார்க்கணும் சரிங்களா சரி கடைசியா இருக்கக்கூடிய 3 இலக்கமும் 8ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த முழு எண்ணும் என்னாகும் 8ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தான் 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா சரி பாப்போமா 416 அப்படிங்கிறது தான் கடைசியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா சரி இது 8ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் 4 8 8 I 8 40 மிச்சம் 1 இருக்கும் 16 இருக்கும் அப்போ ஈரெட்டா 16 அப்போ என்ன ஆகுது 416 அப்படிங்கிறது 8ஆல டிவைட் ஆகுது அப்போ இந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 8ஆல டிவைட் ஆகும் இதுதான் 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன எழுதிக்கலாம் டிவிசிபிலிட்டி ரூல் என்ன எழுதிக்கலாம் லாஸ்ட் 3 டிஜிட் பை 8 எழுதிக்கலாமா இதுதான் 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களாங்க சரி இப்போ 16க்கான டிவிசிபிலிட்டி ரூலை பார்ப்போம் சரிங்களா சரி ஒரு நம்பர் 16ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய 4 இலக்கத்தை பார்க்கணும் சரிங்களாங்க அப்போ தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி படிங்க சரிங்களா தனித்தனியா பிரிச்சு பாருங்க அப்பதான் ஈஸியா இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா இப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நிறைய சால்வ் பண்ணி பாருங்க அப்பதான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா நிறைய எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க சரி ஒரு நம்பர் 16ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது முதல்ல நான் எக்ஸாம்பிள போட்டுக்கிறேன் சரிங்களா எக்ஸாம்பிள் 1 8 9 12 போட்டுக்கிட்டோமா சரி இந்த நம்பர் 16ஆல டிவைட் ஆகும் சரிங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய 4 டிஜிட்டை இந்த நம்பர்ல பார்க்கணும் சரிங்களா இந்த 4 டிஜிட் எடுத்துக்கிறேன் இந்த 4 டிஜிட் 16ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா முழு எண்ணும் என்ன ஆயிரும் 16ஆல டிவைட் ஆயிரும் சரிங்களாங்க சரி 8 9 1 2 டிவைட் பை 16 சரிங்களா சரி 16ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போமா சரி அப்போ டிவைட் பண்ணி பார்ப்போமா சரி 1 2 சரி இப்போ 16ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறோம் I 16 80 சரிங்களா சரி அப்போ 9 இருக்கும் 1 கீழே இறங்குச்சு அப்படின்னா திரும்ப I 16 80 சரி அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 அப்படிதான் இருக்கும் 9ல இருந்து 8 கழிச்சா திரும்ப 1 அப்போ திரும்ப 2 கீழே இறங்கும் அப்போ 7 16 112 சரிங்களா அப்போ 16ஆல என்ன ஆகுது கடைசி 4 இலக்கமும் டிவைட் ஆகுது சரிங்களா அப்போ இந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 16ஆல டிவைட் ஆகும் சரிங்களா இங்க நான் சின்ன எக்ஸாம்பிளா போட்டிருக்கேங்க பெரிய நம்பரா போச்சுன்னா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா திட்டாதீங்க சரியா அடுத்தது பார்க்கலாமா அப்போ சரி இதுக்கான ரூலை எழுதிக்கோமே லாஸ்ட் 4 டிஜிட் பை 16 இதான் என்னது 16க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா சரி இப்போ கடைசி வேற என்னதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு 6 12
14 15 18 19 சரிங்களா? இது எல்லாத்துக்குமான டிவிசிபிலிட்டி ரூலை முதல்ல பார்க்க போறோம் சரிங்களா? ரொம்ப ஈஸி தான், எல்லாத்தையும் மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா? சரி, இப்போ ஒன்னொன்னா பார்ப்போமா? முதல்ல 6க்கான டிவிசிபிலிட்டி ரூலை பார்ப்போம் சரிங்களா? சரி, ஒரு நம்பர் 6ஆல வகுப்படுதா சரிங்களா? 6ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுனா, இங்க பாருங்க, முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிட்டுமா? 9 9 9 6 சரிங்களா? இந்த நம்பர் சரிங்களா, இந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? இப்படி ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அது 6ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமே, 2ஆல டிவைட் ஆகும்னா நம்ம என்ன பார்த்தா போதும்? கடைசி டிஜிட்டை மட்டும் பார்த்தாலே போதுமே சரிங்களா? 6 2ஆல டிவைட் ஆகும். சரி, அப்போ 3ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? 9 + 9 + 9 + 6/3 சரிங்களா? 9 + 9 18 18 + 9 27 27 + 6 33 33/3 ஓர் 3 3 இங்க ஓர் 3 3 ஓர் 3 3 சரிங்களா? அப்போ இந்த டிஜிட் சரிங்களா, ஒரு நம்பர் 6ஆல, அதாவது 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அது 2ஆலையும் டிவைட் ஆகணும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். அதான் என்னது? டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா? ஏற்கனவே 2க்கும் 3க்குமான டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துட்டோம். அதை வச்சு என்ன பண்ணிக்கணும்? 6ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கணும் சரிங்களாங்க? புரிஞ்சிருக்கும் நம்பர். சரி, அப்ப டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? 6 என்னது? அந்த நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? இதே போலதான் சரிங்களா? இதே போலதான் இப்ப நம்ம பார்க்க போறோம்னு சொன்ன அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சரிங்களா? சரி, அப்போ 12 ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் 3 மற்றும் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த எண் என்ன ஆகும்? 12ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? சரி, 3 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த எண் என்ன ஆகும்? 12ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? அப்போ 3 2s are 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? 3 2s are 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 3 4s are 12 சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகணும்னா 3ஆல டிவைட் ஆகணும் 4ஆல டிவைட் ஆகணும் சரிங்களா? சரி, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 6 7 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் நல்லா பாருங்க, இது 3ஆலையும் டிவைட் ஆகும் 4ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? 4ஆல டிவைட் ஆகுறத பார்த்தோன்னே சொல்லிடலாம் சரிங்களா? அந்த 72 என்ன ஆகும்? 4ஆல டிவைட் ஆகும் 72/4 சரி, 1 4 is 4, இங்கே 1 4 is 4, மிச்சம் 3 இருக்கும் 32 இருக்கும், 8 4s are 32 சரிதானா? அப்ப என்ன ஆகும்? 4ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? சரி, அப்ப 3ஆல டிவைட் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 6 + 7 + 2/3 சரிதானா? சரி, அப்போ 6 + 7 எத்தனை? 13 13 + 2 எத்தனை? 15 சரிங்களா? சரி, 15/3 1 3 is 3 5 3s are 15 சரிங்களா? அப்போ 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது 12ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? சரி, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி தான் 14க்கும் சரிங்களா? சரி, ஒரு நம்பர் 14ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் 7ஆலையும் டிவைட் ஆகணும் 2ஆலையும் டிவைட் ஆகணும் சரிங்களா? ரெண்டத்தாலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் 14ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சு தான் 12ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? இங்க 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும், ரெண்டத்தாலையும் டிவைட் ஆச்சுன்னா தான் 6ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? அந்த மாதிரி தான். சரி, இதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு 7 8 4 சரிங்களா? சரி, 7க்கானதை நீங்க இன்னும் சொல்லியே கொடுக்கலையே மேடம் சரிங்களா? சொல்லித்தரேன் சரிங்களா? கடைசி உள்ளதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் 2ஆல டிவைட் ஆகும், இது 7ஆலையும் டிவைட் ஆகும் சரிங்களா? சரி, 7க்கான டிவிசிபிலிட்டி ரூலை இதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன் சரி, இருக்கட்டும். இப்போ 15 சரிங்களா? சரி, ஒரு நம்பர் 15ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகணும் 5ஆலையும் டிவைட் ஆகணும் சரிங்களா? ரூல்ஸை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க, ரெண்டுத்தாலையும் டிவைட் ஆகணும் சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 840 இந்த நம்பர் கடைசியா பாருங்க 0 முடியுது, அப்ப 5ஆல டிவைட் ஆகும் 3ஆலையும் டிவைட் ஆகும். எல்லாத்தையும் கூட்டுவோமா? 8 + 4 + 0 சரிங்களா? 8 + 4 எத்தனை? நம்மளுக்கு 12 சரிங்களா? அப்ப 12/3 1 3 is 3 4 3s are 12 சரிங்களாங்க? அப்ப 3ஆல டிவைட் ஆகுது 5ஆல டிவைட் ஆகுது, அப்போ 840 அப்படிங்கிறது 15ஆல டிவைட் ஆகும் சரிங்களா? சரி, இருக்கட்டும். அதுக்கப்புறமா 18 அப்படிங்கிற நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு நம்பர் 18ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் 9ஆலையும் டிவைட் ஆகணும் 2ஆலையும் டிவைட் ஆகணும் சரிங்களா? அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் 18ஆல டிவைட் ஆகும் சரிங்களாங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1062 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களா? இது என்ன ஆகும்? 18ஆல டிவைட் ஆகும். அப்போ முதல்ல இது 9ஆலையும் 2ஆலையும் டிவைட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும். இங்க பாருங்க, 2ஆல டிவைட் ஆகும், கடைசி நம்பர் என்ன ஆகுது? 2ஆல டிவைட் ஆகுது சரிங்களா? சரி, அப்போ 9ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். அப்போ 1 + 6 எத்தனை? 7 7 + 2 எத்தனை? 9 9/9 எத்தனை? திரும்ப இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 1062
அப்படிங்கிற நம்பர் என்ன ஆகும் 18ஆல டிவைட் ஆகும் சரிங்களாங்க அப்போ இது மூணு அதாவது எத்தனை சொல்லி கொடுத்துருக்கோம் 6 5 சொல்லி கொடுத்துருக்கோமா அந்த 5 6ஆல டிவைட் ஆகும்னா 2 3s are 6 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க 12 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா 4 3s are 12 சரிங்களா அப்போ 3 ஆலையும் 4 ஆலையும் டிவைட் ஆச்சுனா 12 ஆல டிவைட் ஆகும் 14 க்கு 7 2s are 14 அப்போ 7 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆச்சுனா தான் 14 சரி 14 ஆலையும் டிவைட் ஆகும் சரி 15 ஆல டிவைட் ஆகணும் ஒரு நம்பர் அப்படினா 3 ஆலையும் 5 ஆலையும் டிவைட் ஆகணும் சரிங்களா 5 3s are 15 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ 5 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படினா அந்த நம்பர் என்ன ஆகும் 15 ஆல டிவைட் ஆகும் சரிங்களா சரி 18 க்கு அதே மாதிரி தான் 9 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆச்சுனா 18 ஆல டிவைட் ஆகும் 18 னா என்னது 9 2s are 18 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ ஒரு 5 நம்பர் எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிளேட போடுறோம்ப்பா சரி இதுக்கப்புறம் 7 11 13 17 சரிங்களா இதெல்லாத்தையும் ஒரு செட்டா பார்ப்போம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் அதாவது 20 மட்டும் தானே இருக்கும் அது ஒரு செட்டா பார்ப்போம் சரிங்களா 7 11 13 17 சரிங்களா உங்களுக்கு 7 11 13 17 மட்டும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் 20 கடைசியா பார்த்துக்கலாம் சரி ஒரு நம்பர் 7ஆல சரிங்களா 7ஆல டிவைட் ஆகும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற டிவிசிபிலிட்டி ரூலை சொல்றேன் சரிங்களா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சரிங்களாங்க 3 9 2ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும் சரிங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்களேன் இதுல இருக்கக்கூடிய கடைசி டிஜிட்டை பாருங்க சரிங்களா யூனிட் டிஜிட்டை பாருங்க சரிங்களா 7ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் இந்த யூனிட் டிஜிட்டை பார்க்கணும் அந்த யூனிட் டிஜிட் கூட 2 பெருக்கணும் சரிங்களா என்ன பண்ணும் 2 பெருக்கணும் சரிங்களா அப்ப யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு 2 அது கூட 2 பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும் சரிங்களா சரி முதல்ல 4 எழுதிக்கோங்க சரிங்களாங்க இங்க என்னதான் பண்ணும் மைனஸ்ன்னு போடணும் 7 கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணும் சரிங்களா 7 கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மிச்சம் எத்தனை டிஜிட் இருக்கு 39 சரிங்களா அந்த 39 கூட கடைசி டிஜிட்டை பெருக்கி இருப்பீங்க அப்படி இல்லையா அந்த நம்பரை மைனஸ் பண்ணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கடைசி இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும் அது கூட 2 பெருக்கணும் அந்த நம்பர் என்ன பண்ணும் மிச்சமா இருக்கக்கூடிய நம்பர் கூட மைனஸ் பண்ணும் புரிஞ்சிருக்கும் நம்பர் சரிங்களா சரி அப்போ 39ல இருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 35 சரிங்களா இந்த இப்படி கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் சரிங்களா இந்த ஸ்டெப் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் 7ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சரிங்களா 35 கண்டிப்பா 7ஆல டிவைட் ஆகும் சரிங்களா ஒரு 7 7 ஐ 7 35 அப்போ 7 அப்படிங்கிறது அதாவது இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கறத இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களாங்க அப்போ நோட் பண்ணி வச்சு அப்போ 7க்கும் 17க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெருக்கக்கூடிய நம்பர்கள் மட்டும் தான் வேற வேற மாதிரி இருக்கும் சரிங்களா 7க்கும் 17க்கும் மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா 7க்கும் 17க்கும் மைனஸ் பண்ணுவோம் சரிங்களா சரி ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா 17ஆல டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 952 சரிங்களா இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன் இந்த நம்பர் 17ஆல டிவைட் ஆகும் சரி டிவைட் ஆகுதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல என்னதான் பண்ணணும் யூனிட் டிஜிட் தான் பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் பார்க்கணும் சரிங்களா இந்த நம்பரை 5ஆல பெருக்கிக்கணும் சரிங்களாங்க லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த நம்பரை 5ஆல பெருக்கிக்கணும் 5ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும் சரிங்களா அந்த 10 மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நம்பர் கூட என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணிக்கணும் அப்ப 95 மைனஸ் 10 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 85ன்னு கிடைக்கும் சரிங்களாங்க 17ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா சரி இங்க ஓர் 17 17 ஐ 17 85 சரிங்களா அப்ப இதுதான் 17க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பண்ணும் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை 5ஆல பெருக்கிக்கணும் மிச்சம் இருக்க ஒரு டிஜிட் கூட அதை என்ன பண்ணும் மைனஸ் பண்ணிக்கணும் இப்படி பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த அப்போ 7க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் லாஸ்டா இருக்கக்கூடிய நம்பர் கூட 2 பெருக்கணும் மிச்சமா இருக்கக்கூடிய நம்பர் கூட அந்த பெருக்கின நம்பரை கழிக்கணும் அந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா முழு எண்ணும் என்ன ஆகும் 7ஆல டிவைட் ஆகும் 17க்கு என்ன பண்ணணும் லாஸ்டா இருக்கக்கூடிய டிஜிட் எடுத்துக்கணும் 5ஆல பெருக்கணும் அந்த 5ஆல பெருக்கி வந்த அந்த ஆன்சரை மிச்சமா இருக்கக்கூடிய நம்பர் கூட மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ண அந்த ஆன்சர் 17ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த முழு எண்ணும் என்ன ஆகும் 17ஆல டிவைட் ஆகும் நான் குட்டி குட்டியா நம்பர் கொடுத்துருக்கிறதுனால பெரிய ஸ்டெப்பா போற மாதிரி உங்களுக்கு தெரியும் பெரிய நம்பர்ல நமக்கு சால்வ் பண்ணல தான் என்ன தெரியும் இந்த ரூல்கான நம்மளுக்கு
ஒரு அருமையே நம்மளுக்கு தெரியும் சரிங்களாங்க. சரி, அப்ப 7க்கும் 17க்கும் மைனஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ம் 17ம் மைனஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ 13க்கும் 19க்கும் பார்க்க போறோம் சரிங்களா. முதல்ல 13க்கான டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல ஒரு நம்பர் எழுதிக்கலாம் சரிங்களா. 7 2 8. சரி, இந்த நம்பர் எப்படி 13ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல நம்ம என்னதான் பண்ணணும், யூனிட் டிஜிட் தான் பார்க்கணும் சரிங்களாங்க. இங்க யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கு, 8ன்னு இருக்கு சரிங்களா. அந்த 8 4ஆல பெருக்கிக்கணும் சரிங்களா. யூனிட் டிஜிட்டை 4ஆல பெருக்கிக்கணும். அப்போ யூனிட் டிஜிட்டை 4ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும், 8 × 4 நம்மளுக்கு 32ன்னு கிடைக்கும் சரிங்களாங்க. அதை என்ன பண்ணும், மீதமா இருக்கக்கூடியது கூட பிளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. பிளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ மீதமா இருக்குது 72, அது கூட பெருக்கப்பட்ட அந்த நம்பரை பிளஸ் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ 72 + 32 104ன்னு கிடைக்கும் சரிங்களா. அந்த 104 அப்படிங்கிற நம்பர் 13ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் சரிங்களாங்க. அப்போ ஓர் 13 13, எண் 13 104 சரிங்களா. சரி, இதுதான் என்னது 13க்கான டிவிசிபிலிட்டி ரூல். அப்போ என்ன பண்ணும், யூனிட் டிஜிட்டை 4ஆல பெருக்கிக்கணும். பெருக்கி வந்த அந்த ஆன்சரை மிச்சமா இருக்கக்கூடிய நம்பர் கூட கூட்டிக்கணும். அந்த கூட்டப்பட்ட அந்த ஆன்சர் 13ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த முழு எண்ணும் என்னாகும், 13ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. சரி, இப்போ 19க்கானதை மட்டும் பார்த்துரும் சரிங்களா கடைசியா. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதிக்கிறேன், 361 சரிங்களா. சரி, 361 எழுதியாச்சு. இதுல என்னதான் பண்ணணும், கடைசி நம்பரை தான் பார்க்கணும் சரிங்களா. இந்த கடைசி நம்பரை 2ஆல பெருக்கிக்கணும் சரிங்களாங்க. 2ஆல பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 2s are 1 சரிங்களா. சரி, இப்போ மிச்சமா இருக்கக்கூடிய நம்பர் கூட இந்த பெருக்கப்பட்ட அந்த வேல்யூ கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, அப்ப 36 + 2 எத்தனை, 38 சரிங்களா. இந்த 38 அப்படிங்கிற நம்பர் 19ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கறத பார்க்கணும் சரிங்களா. ஒரு 19 19, 2 19 38 சரிங்களாங்க. அப்போ இது 19ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த 361 அப்படிங்கிற இந்த நம்பர் என்னாகும், 19ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ 19க்கும் 13க்கும் மட்டும் பிளஸ் பண்ணணும், 17க்கும் 7க்கும் மைனஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ எந்த நம்பரால பெருக்கணும்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. 7னா 2ஆல பெருக்கணும், 17னா 5ஆல பெருக்கணும், 13னா 4ஆல யூனிட் டிஜிட்டை பெருக்கணும், 19னா 2ஆல பெருக்கணும் சரிங்களா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசி நம்மளுக்கு 20 மட்டும் தான் இருக்கு சரிங்களா. 20 மட்டும் தான் இருக்கு. 20க்கு ரொம்ப பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க. ஒரு நம்பர் 20ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை பார்க்கணும் சரிங்களா. கடைசி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை பார்த்தாலே போதும். எழுதிக்கிட்டுமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 0 0 9 8 0 சரிங்களா. சரி, கடைசியா இருக்கக்கூடிய டிஜிட் என்னவாக இருக்கு, 80. 2 டிஜிட்டை பார்க்கணும் சரிங்களா. 80ன்னு இருக்கு சரிங்களாங்க. அப்போ ஒரு நம்பர் 20ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா கடைசி இருக்கக்கூடிய 2 டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். அந்த 2 டிஜிட்ல 0 0 2 0 40 60 80 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முழு எண்ணும் என்னாகும், 20ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. அப்ப 20க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, கடைசி 2 டிஜிட்டை பார்க்கணும். அந்த 2 டிஜிட்ல 0 0வோ 20ஓ 40ஓ 60ஓ 80ஓ இருந்துச்சுன்னா அந்த முழு எண்ணும் என்னாகும், 20ஆல டிவைட் ஆகும். இதுதான் 20க்கான டிவிசிபிலிட்டி ரூல் சரிங்களா. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.